வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மக்களுக்கான தனக்குரிய கடமைகளை செய்ய தொடங்கியுள்ளார். நேற்றைய தினம் மின்சார விநியோகத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுடைய கஷ்டங்களை கேட்டறிந்து தீர்வுகளை தருவதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியது பற்றி நேற்று நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மற்றொரு விஷயம் தொடர்பாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அதாவது அவர்கள் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வசிக்கும் மக்கள் பிரதிநிதிகள். மக்களோடு மக்களாக கலந்து மக்கள் பிரச்சினைகளை தெரிந்து கொண்டு அதற்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அதற்காகவே மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். கடந்த காலங்களில் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்பது பெரும்பாலும் மர்மமாகவே இருந்து வந்தது. காரணம், அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர்களை காண்பதே அரிது என்ற நிலை இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் எப்போதாவது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சொகுசு வாகனத்தில் போகும்போது வீதியோரமாக நின்று பார்க்க முடிந்தாலே அது பெரிய விஷயம்தான். நாடாளுமன்ற உறுப்பினர் தரிசனம் என்பது அப்படியான ஒன்று. இன்று சூரிய கிரகணத்தை தொலைவிலிருந்து பார்த்தேன் என்று அபூர்வமான விஷயத்தை பார்த்ததை சொல்வது போல இன்று எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொலைவிலிருந்து பார்த்தேன் என்று சொல்லும் அளவில்தான் அவர்களது தரிசனம் இருந்து வந்தது. இம்முறை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 5 பேர் எங்கு தரிசனம் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது பற்றி எந்த தகவலும் வெளியானதில்லை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா களத்தில் உள்ளார். மக்கள் பிரச்சனைகளை நேரில் கவனிக்கிறார். அது ஊடகங்களிலும் வெளியாகிறது. அந்த வகையிலேயே அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். அங்கு என்ன நடந்தது என்று அவரிடம் கேட்டபோது அவர் கூறியவை இதோ அவரது வார்த்தைகளில். இன்று காலை யாழ் போதனா வைத்தியசாலை சம்பந்தமான முறைப்பாடுகளை நேரில் ஆராய்வதற்கு வைத்தியசாலை நிர்வாக வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தி அவர்களை சந்திப்பதற்கு சென்றிருந்தேன். அப்போது வைத்திய அதிகாரி மிகவும் பதட்டமாகவும் வேர்த்து விறுவிறுத்தும் மனசஞ்சலப்பட்டவராக இருந்தார். பெண் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகளை சம்பளமின்றி வேலைக்கு அமர்த்தியிருந்தார். அவர்கள் பற்றி சுகாதார அமைச்சுக்கு அறிவித்து சந்தித்து நிரந்தர வேலை பெற்றுக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார். தற்காலிகமாக வேலைக்கு வந்திருந்து அவர்களுக்கு சம்பளமும் இல்லாமல் நிரந்தர வேலையும் இல்லாமல் தொண்டராக தொடர்ந்து பணிபுரிய வைத்துள்ளார். அவர்களை வற்புறுத்தி கடிதம் ஒன்றை எழுத வைத்து வேலையில் சேர்த்திருந்தால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. பாதிக்கப்பட்ட 170க்கும் மேற்பட்ட இளம் சந்ததியினர் எனக்கு எழுத்து மூலம் முறைப்பாட்டினை அளித்திருந்தனர். அதனால் வைத்தியர் சத்தியமூர்த்தியை சந்தித்து அவரிடம் விளக்கம் கேட்டேன். அதற்கு வைத்தியர் சத்தியமூர்த்தி அது சம்பந்தமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு விளக்கம் அளிக்க முடியாது என மிகவும் பதற்றத்துடன் விடையளித்திருந்தார். அதற்கு வைத்தியர் சத்தியமூர்த்தி அது சம்பந்தமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு விளக்கம் அளிக்க முடியாது என மிகவும் பதற்றத்துடன் விடையளித்திருந்தார். அதன் பின்பு யாழ் போலீஸ் நிலையத்தில் அவரை கண்டேன். அவர் எங்கு சென்று முறையிட்டாலும் நாடாளுமன்ற சிறப்புரிமை இருக்கின்றது என்பதை அவர் அறியவில்லையோ தெரியவில்லை. சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அல்லது சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற எந்த ஊழியர் சம்பந்தமான எழுத்து மூல முறைப்பாட்டினை தரும் இடத்தில் பிழை செய்பவர்களுக்கு எதிரான சகல சட்ட நடவடிக்கைகளும் நாடாளுமன்றத்தின் மூலம் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இங்குள்ள மற்றொரு விஷயம், வைத்தியர் சத்தியமூர்த்தி தம்முடன் பேசிய போது தற்போது இலங்கை அரசாங்கத்தில் உள்ள அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் தமது கையால் என்று கூறியதாக தெரிவித்துள்ள வைத்தியர் அர்ஜுனா அது தொடர்பான முழு ஒளிப்பதிவு தம்மிடம் உள்ளதாக கூறுகிறார். ஊழலை ஒழிக்கப் போவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சர் மற்றொருவரின் கையாளாக இயங்குவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்று வைத்தியர் அர்ஜுனா வியப்படைந்துள்ளார். அது உண்மையாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு அது மிக பெரிய தலைகுனிவு அல்லவா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா. இது தொடர்பாக அமைச்சரிடமே கேட்டு தெரிந்து கொள்ள போவதாகவும் கூறியுள்ளார். அங்குள்ள மற்றொரு கேள்வி, ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கையின் கடற்றொழில் அமைச்சர். அவருக்கும் வைத்தியசாலைக்கும் என்ன தொடர்பு?
யாழ் போதனா வைத்தியசாலையில் மீன்களுக்கா வைத்தியம் பார்க்கிறார்கள் என்பது புரியவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக வைத்தியர் சத்தியமூர்த்தி தரப்பிடமிருந்து நாம் இந்த காணொளியை தயாரிக்கும் நேரம் வரை எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. சம்பவம் நடந்த பின் ஊடகங்களில் வெளியான செய்திகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த முறைப்பாடு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் அளிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாக வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது என்று ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை ஒரு அரசு அமைப்பு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு செல்வதற்கு முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் வைத்தியர் அர்ஜுனா. வைத்தியர் அர்ஜுனா முன்பு வைத்தியசாலைக்குள் சென்றார் என்று காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதனால் அவர் சட்ட சிக்கல்களை சந்தித்தார். அதன்பின் மக்கள் அவருக்கு வாக்களித்து அவரை தமது பிரதிநிதியாக நாடாளுமன்றம் அனுப்பினார்கள். இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் பிரச்சினை பற்றி பேசுவதற்கு வைத்தியசாலை சென்றால் அதற்கும் முறைப்பாடா? எப்படியோ இதுபோன்ற சம்பவங்கள் மூலம் மக்கள் மத்தியில் வைத்தியர் அர்ஜுனா நன்கு அறியப்பட்ட ஒருவராக மாறிக்கொண்டிருக்கிறார். அடுத்த தேர்தல்களில் பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வயிற்றில் புலியை கரைக்கும் விஷயமாக இது மாறி வருகிறது. Member of Parliament from Jaffna, Sri Lanka. எல்லாரும் நியூஸ் போய் கொண்டிருக்கும் நினைக்கிறேன். என்னென்னா இன்று போதனா வைத்தியசாலையில் அடாவடித்தனமாக நுழைந்தார், அனுமதியின்றி நுழைந்தார் சொல்லி அந்த போதனா வைத்தியசாலையில் நாங்கள் படிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வெரி சாரி டாக்டர் சத்யமூர்த்தி, அங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு SLMC ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எனி டைம் போகலாம். செகண்ட் திங் இஸ் ஐ ஹவ் a special immunity to any government institution as a member of parliament from Sri Lanka. ஸோ நான் உண்மையாக வேண்டி போனது என்னென்றால் அந்த ஒரு 170 பிள்ளைகளுக்கு இதில் நீங்கள் புலத்திலிருந்தும் நிலத்திலிருந்தும் கணவர் பார்த்து கொண்டிருப்பீங்கள். 180 பேருக்கு, அது சின்ன படிகள் எல்லாரும் மறை பண்ணி பிள்ளை ஊட்டியோடு இருக்காங்க. 170-180 பேருக்கு டாக்டர் சத்யமூர்த்திக்கு லேபிளோ தெரியாது நினைக்கிறேன். நான் படிப்பிக்கிறேன் லேபிளோ. 3 வருஷம் சுகாதார தொண்டர் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் என்ன அக்ரிமெண்ட்ல எல்லாம் தெரியாது. பட் 3 வருஷம் நலம்புரி சங்கத்தால் வேலை கொடுக்குறேன் என்று சொல்லி வச்சிருந்திருக்கிறார். அது பிறகு கிட்டடியில் அவர் எல்லாரையும் டக்குனு எல்லாம் விட்டு போகும். மேபி லேபிளோ தெரியாது. மேபி அது என்னென்றால் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் மதிப்புக்குரிய வைத்தியர், தேசத்தின் மகுடம். டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் 2009-10 ஆண்டுகளிலே வைத்தியசாலை அத்தியட்சராக அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தின் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் என்போஸ்டர் அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அந்த என்போஸ்டர் என்னென்றால் சாகும் வரைக்கும் 60 வயசு வரைக்கும் ரிட்டையர் பண்ணும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம். யாரையும் அவரை மாற்றிடலாது, என்போஸ்டில் இருக்க மாற்றிடலாது. ஸோ அது எங்களுடைய தேசத்தின் மகுடம் நினைக்கிறேன், என்ன நேர்மைக்கு மகுடம் சத்யமூர்த்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் அங்கே ஒரு பியூரோக்ராட்டிக் மேனேஜராக, அதாவது இது BBA MBA படித்தாக்களுக்கு தெரியும், ஒரு பியூரோக்ராட்டிக் இதாக ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டு வந்தார். அவர் அதுக்கு பதிலாக ப்ரொவிஷனல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் PDM எடுத்து வச்சிருந்தார் ஒரு காலத்தில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் அ போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ட், இஸ் நாட் அ கன்சல்டன்ட் அட் ஆல். அவர் 5 வருஷம் ஸ்ரீலங்காவில் படிச்சுட்டு ஃபாரினுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபாரின் 1 இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரணும். பட் கோவிட் நேரம் போய்க்குள்ள பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கோவிட் கூடியதால் சத்யமூர்த்தி ஐயா அவர்களை அரசாங்கம் அழைத்தது என்று சொல்லி அது அரசாங்கம் அழைக்கல, அங்கே விசா முடிஞ்சால் திரும்பி வந்தது. அப்படி போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன்ட் ஒரு ஆள். As far as to my knowledge, he is an acting consultant, he is not a consultant. ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை 9 மணி போல் வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்தரணியோடு
என்னுடைய சட்டத்திறனையோட நாங்கள் இன்றைக்கு வைத்தியசாலை எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட 3-4 நாளாக முதல் நாள் பாராளுமன்ற அமர்வின் போது இந்த சம்பந்தப்பட்ட 170 தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் வந்து இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போய்கல எனக்கு கோல் வந்தது. அப்போ நான் சொன்னேன் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு தொடர்ந்து கோல் வந்திருந்தபடியே நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் 2 பேரில் லெட்டர் எழுதி தாங்கன்னு சொல்லி அவர் லெட்டர் எழுதி தந்து. அப்போ அவர் வந்து அந்த இன்போஸ்ட் ஒன்று எடுத்து வச்சுருந்தபடியால் அப்புறம் அந்த எனக்கு தொடர்ந்து கோல் வந்தபடியே நான் அந்த கோலை எடுத்து பார்த்துட்டு நான் போனேன். இதில் நின்றவொடனே அவங்க திருப்பி ஓடி வந்துடுவாங்க. ஸோ அதுக்கோ கோலை எடுத்துட்டு நான் போனேன். போய் என்னுடைய சட்டத்திறனையோடு தான் நாங்கள் அங்கே போனாங்க. போய்க்குள்ள அவர் வந்து அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிரிக்கணும் செக்யூரிட்டி மேன். இப்போ செக்யூரிட்டி மேன் கொண்டு கூப்பிட்டு தன்னோட அனுமதி எடுத்து போடலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ தன்னோட அனுமதி எடுத்து போட்டு தான் வைத்தியசாலைக்கு வரும். ஸோ ஆஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் யார்கிட்டையும் அனுமதி எடுக்க தேவையில்லை. செகண்ட் திங் இஸ் நான் அங்கே ஒரு கிளினிக்கல் இதையும் டிஸ்டர்ப் பண்ணிடுறேன். நேராக டிரெக்டர் ஆஃபீஸுக்கு தான் போனேன். ஸோ நான் போய் கேட்டேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு பதில் தர இயலுமா இல்லை நான் பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் கேட்ட போது இல்லை உமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் உங்க மாதிரி 1000 எம்பிமாரை கண்டிருக்கிறேன், 1000 மினிஸ்டர் மேற்ப இப்போ இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் என்ன பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்லிமெண்ட்ல போடுவோம் என்னுடைய கையால் தான் அதனால் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையுங்கோ எங்களோட சுகாதார அமைச்சரோட போய் கதையும் போலீஸ்ல வழக்க போடும் அப்படி இப்படி என்று. ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பாவம் இங்கிலீஷும் தெரியாது, சிங்களம் வேற ஒரு டன்னு தெரியாது, தமிழையும் படிவா கதைக்க தெரியாது, கொஞ்சம் பதட்டமே இருந்தது. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. 13ஆம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது. 17ஆம் தேதி பாராளுமன்றத்தின் அமர்வு இருக்குது. அப்போதான் சொன்ன விஷயம் இப்ப நீர் ஹோன்ரபிள் ஆயிரும், நான் உமா ஹோன்ரபிள் இல்லைன்னு மாத்தி காட்டுறேன் சொல்ற அர்ஜுனாட்டு. மனநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தட்ட கதைகள் மாதிரி இருந்தது. பட் நான் அதை பெரிய கணக்கெடுக்கையில் சொன்ன டாக்டர் நான் வந்து லேபிள் பண்ணக்கூடாது. அவரை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊசிகளை நீட்டாக கொடுப்போம். என்னால் இப்படியான ஆக்கள் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறபடியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இந்திய கம்யூனிட்டியே பாதிக்கப்படும். முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள்ட்ட நான் என்ன சொல்ல வரேன்டா 170 பேர் 5000 ரூபா சம்பளம் 10,000 ரூபா சம்பளத்துக்கு யாழ்ப்பாணத்தில் சாதாரணமாக ஒரு கடையில் போய் சாதாரண 3 நாள் சாப்பாடு வேண்டியக்குள்ளேயே எப்படி ஒரு 5000-6000 ரூபா காசு வேண்டும். ஸோ வேலை செய்த 3 வருடங்கள்ல 5 மாதங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முறையிடப்பட்டிருக்கு. ஸோ அது சம்பந்தமா நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுகளை லேபல் ஒன்று இல்லாமல் இருக்கு. ஸோ 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கீங்களாது ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்றேன்டா EPF ETF கொடுத்துருக்கணும். அப்படி கணக்க விஷயம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியாது. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற லோயஸ் எல்லாம் ஓடி இருக்கணும் அவரோட சப்போர்ட் பண்றதுக்கு. தயவு செய்து ஒரு மனச்சாட்சியின் படி ஒரு விஷயத்தை நடந்து கொள்ளுவோம். நான் ஜெயிலுக்கு போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அங்கே ஒரு 170 பேர் சாப்பிட ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சது எனக்கு 10 வயசுல பிள்ளை இருக்காது. அம்மா டாக்டர் நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரணும், எனக்கு சம்பளம் தவற இல்லையா, அப்போ நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த பிள்ளைகள் வேலை இது ஒன்று இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும். நான் நினைக்கிறேன் நீங்கள் ஓடி போன ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் அந்த ஆங்கிரி பேர்ட் படம் பார்த்தீங்களோ தெரியாது. அதில் சொல்லுவாங்க கால் வி த போலீஸ் சொல்லி. அப்போ கால் த போலீஸ் சொன்னேன். அப்போ ஒரு பிசி போலீஸ் கான்ஸ்டபிள். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் தம்பி நான் பாராளுமன்ற உறுப்பினர் நீ ஒரு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கு சிங்கள பிள்ளைகள் தானே, சிங்கள எம்பிசி. ஸோ அவங்க ஒன்றுமே செய்யலை. அப்புறம் டிஏஜிக்கு அடிக்க போறேன். அதுக்கு நான் சொன்னேன் நானே நம்பர் தாரன் அடிங்க கொடுத்து இப்போ நம்பர் தாரன் அடிங்க கொடுத்து சொல்லி அது பிறகு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் நான் அச்சுறுத்தினு சொல்லல, அது தூசணத்தால பேசுறேன்னு சொல்லலைன்னா கம்ப்ளீட் ரெக்கார்டு என்னோட இருக்கு. அது தவிர இப்ப இருக்கிற அமைச்சர் தன் ஆள் தான் என்று சொல்றது வந்து என்பிபிக்கு ஒரு இழுக்கு. அனுரகுமாருடைய அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர் எந்த ஆள் தான் என்று சொல்றது வந்து ஒரு இழுக்கு. ஸோ அமைச்சர்கிட்டையும் இது சம்பந்தமாக கதைப்பம். அது தவிர பாராளுமன்றத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு அது சொல்லணும் மாதிரி இருந்தது, சரியான பிள்ளையான விஷயங்கள். ஸோ 13ஆம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் இருக்குது. அதில் பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குது சொல்லி நாங்கள் பார்ப்போம். என்ன நடக்குது, அவர் என்ன செய்கிறாருன்றது பார்ப்போம்.
தேங்க்யூ ஸோ மச்.